யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமில்லை, இலங்கையிலேயே உப்பு என்பது பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பண்டமாக மாறியிருக்குது. இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் இந்த உப்புக்காக பல கடைகளை ஏறி இறங்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். கடந்த கால அரசாங்கங்களோட கால பகுதியிலையும் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இப்படி இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நேரங்களில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் முன்கூட்டியே அதை தீர்மானித்து இந்த உப்பை இறக்குமதி செய்திருந்தார்கள். ஆனால் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த உப்புக்கு முதன்முறையாக இலங்கையில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. தட்டுப்பாடு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த உப்பை பதுக்கி வைத்திருப்பவர்களால தற்போது ஒரு பேக்கெட் உப்பு 320 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுது. நிறைய கடைகள்ல இந்த உப்பு பதுக்கி வைக்கப்பட்டு தற்போது 320 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுது. உப்பு சில கடைகள்ல இல்லை. இதனால மக்கள் உப்பை வாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்க இந்த உப்பு தொடர்பில் இயங்காத உப்பு தொழிற்சாலைகளை நாங்கள் இயங்க வைத்து நாட்டில் உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் உப்பை வழங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில ஆனையிரவு உப்பளமும் இயக்கப்பட்டு உப்பு உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த உப்பு உற்பத்தி நடைபெற்றாலும் வடக்கு மாகாணத்திலேயே இந்த உப்பை தற்போது பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. தற்போது இந்த உப்பு மக்களால பெற்றுக்கொள்ள முடியாத நிலை மட்டும் இல்லாமல் இருக்கிற கடைகளையும் அதிகூடிய விலைக்கு, அதாவது நிர்ணய விலையை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்துதான் இந்த உப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பில் அரசாங்கம் எந்த விதமான உடனடி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மன்னாரில் இருந்து உப்பு எடுத்து வரப்பட்டிருக்குது. கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக இந்த உப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூட்டுறவு சங்கங்கள்ல ஒரு நபருக்கு 3 உப்பு பேக்கெட்டுகள் வீதம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு உப்பு பேக்கெட் 179 ரூபாவுக்கு வழங்கப்படும். இது ஒரு கண்ட்ரோல் பிரைஸின் அடிப்படையில தான் வழங்கப்படுகிறது. எனவேதான் 3 உப்பு பேக்கெட்டுக்கு மேல யாருமே கொள்வனவு செய்ய முடியாது. உங்களுக்கு அருகில உள்ள கூட்டுறவு சங்கங்கள்ல இந்த உப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் இன்றைய தினம் அறிவிச்சிருக்குது. இந்த வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் அறிவிப்பை தொடர்ந்து எதிர்வரும் நாட்கள்ல உப்பு நியாயமான விலைகள்ல இந்த சங்க கடைகள் என்று சொல்லப்படுகின்ற கூட்டுறவு சங்கங்கள்ல கிடைக்குதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பல வியாபாரிகள் இந்த உப்பினை பதுக்கி வைத்து அதிகூடிய லாபத்துக்காக விற்பனை செய்வதை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த கண்ட்ரோல் பிரைஸை மீறி இவர்கள் உப்பினை விற்பனை செய்கின்றார்கள். இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அரசாங்கம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள்லேயே இந்த விலை கட்டுப்பாட்டு பிரிவின் மூலம் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விலை கட்டுப்பாட்டு அலுவலகம் அந்தந்த கச்சேரிகள்ல இருக்குது. அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக இதை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்பவர்களை அவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும். ஆனால் அவர்களும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இதனால மக்கள் அதிகூடிய விலை கொடுத்து இந்த உப்பை வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பின்னர் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள்ல மிகவும் பிரதான இடம் பிடித்திருப்பது இந்த தமிழரசு கட்சி தாங்கள் இந்த தேர்தலில் வெல்லுவதற்காக மக்களுக்கு கசிப்பு மற்றும் சாராயம் கொடுத்ததாக விமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்ததுதான். இலங்கை தமிழரசு கட்சி என்பது ஒரு பாரம்பரிய கட்சி, நீண்ட காலமாக அரசியல்ல இருக்கிற கட்சி. இந்த கட்சி என்பது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட கட்சி மட்டும் இல்லாமல் ஒரு காலத்துல இலங்கையில இருந்த நிழல் அரசாங்கத்தின் ஒரு வழிகாட்டல் கட்சியாகவும் அதாவது அவரால் வழிகாட்டப்பட்ட ஒரு கட்சியாகவும் காணப்படுது. இவ்வாறான ஒரு கட்சி மீது மிகவும் அபாண்டமாக எந்த விதமான ஆதாரமும் இன்றி விமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக எந்த விதமான முறைப்பாடுகளும் தேர்தல் திணைக்களத்துல பதிவாகி இருக்க. ஆனால் தேர்தல் திணைக்களத்துல இப்படி ஒரு எந்த விதமான சம்பவம் பதிவாகாமலேயே
விமல் ரத்நாயக்க அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் சக்தி டிவிக்கு வழங்கிய ஒரு பிரத்யேக செவ்வியில வந்து இந்த தமிழரசு கட்சியினர் வந்து சாராயம் மற்றும் கசிப்பு கொடுத்து தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவரும் எந்த விதமான ஆதாரத்தையும் வந்து இந்த சக்தி டிவியின் பிரத்யேக செவ்வியில வந்து முன்வைக்கவில்லை. ஆதாரம் இல்லாமல் யாரும் யார் மேலேயும் வந்து குற்றம் சாட்டலாம். ஆனால் நிச்சயமாக இப்படியான ஒரு விடயத்தை வந்து பப்ளிக்ல சொல்லிக்க அவர்கள் ஆதாரத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது தமிழரசு கட்சி இந்த முறை தேர்தலில் வெல்லும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பலர் வந்து தாங்கள் தான் இந்த முறையும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தல், அதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல், இது எல்லாவற்றிலையுமே வந்து அனுர அலை அடித்தது. இந்த அலையின் தாக்கத்திலே மீண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் தாங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தார்கள். ஆனால் வழமைக்கு மாறாக இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பல மக்களுக்கு வழங்கப்பட்ட கொள்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டதால விரக்தி அடைந்த மக்கள் வந்து ஏனைய கட்சிகளுக்கு அதாவது தேசிய கட்சிகளை தவிர்த்து நீண்ட காலமாக இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து அளித்திருந்தார்கள். இந்த வாக்குகள் அளித்ததை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் தற்போது தமிழரசு கட்சியினர் வந்து இந்த சாராயம் மற்றும் கசிப்பு கொடுத்து தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து எந்த விதமான ஆதாரத்தையும் வந்து முன்வைக்கவில்லை. ஆதாரத்தை முன்வைக்காதது மட்டும் இல்லாமல் இது அவர்களுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல கசிப்பு மற்றும் சாராயம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி தொடர்பில் வந்து அமைச்சர் அவர்களே பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் அவரால் இந்த கசிப்பு உற்பத்தியை தடை செய்வது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் நிச்சயமாக அவரிடம் பதில் இருக்காது. இலங்கையில தடை செய்யப்பட்ட இந்த கசிப்பு உற்பத்தி என்பது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த சொல்லி கடந்த கால அரசாங்கங்களின் காலப்பகுதியிலையும் சரி, இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலையும் சரி மக்களால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கத்தால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த கசிப்பு உற்பத்தி என்பது இடம்பெற்று கொண்டுதான் இருக்குது. போலீசாரும் இதை கண்டும் காணாத வகையில தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி ஒரு மிக முக்கியமான அமைச்சர் தன்னுடைய அரசாங்கத்திலேயே இப்படி கசிப்பு உற்பத்தி நடைபெறுது என்பதை வந்து ஏற்றுக்கொண்ட விதமாகத்தான் இந்த கருத்து அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேண்டுமென்றே தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விரக்தியில தான் நிச்சயமாக இப்படி ஒரு கருத்தையும் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த கசிப்புக்கு ஓட் போடுற மக்கள் வந்து இலங்கையில இப்பயும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த முறை தேர்தலில் போட்டது ஒரு தேசிய உணர்வினை அடிப்படையாக கொண்டு, அதாவது தமிழர் என்ற உணர்வினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிப்பு தான் தமிழரசு கட்சி வந்து நிறைய ஆசனங்களை இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வந்து அடிப்படையாக அமைந்தது. எனவேதான் எந்த விதமான ஆதாரங்களும் என்று முன்வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.